உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நடுநிலையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேள்விக்குறியாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாக செயல்பட வேண்டும். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் மழுப்புகிறார்கள். அவர் ஏதோ உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும் என்று பொறுப்பற்ற வாக்குவாதத்தில் அவர் ஈடுபடுகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எதிர்க்கட்சி தலைவரும் கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட பதவி. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை வகிப்பவரை பார்த்து நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் பொறுப்பற்ற செயலாக இருக்கிறது. பீகாரிலே 65 லட்சம் பேரை நீக்கம் செய்திருக்கிறார்கள் தேர்தல் பட்டியலிருந்து. அதில் சிலர் இறந்து போயிருப்பாங்க, சிலர் டபுள் என்ட்ரி இருக்கும், சிலரை வேறு ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வேறு ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறதுல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கவே முடியாது. பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க நிரந்தரமாக இங்கே வருவது கிடையாது. ஒரு வேலைக்காக வராங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக வராங்க. 6 மாதத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு இடத்துல ஒருத்தர் மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் நிரந்தரமாக இல்லாதவர்களே அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர்களை வாக்காளர்களாக சேர்க்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். 6.5 லட்சம் பேர் பீகார்லேருந்து, அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் யூபியிலேருந்து, அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் ஒரிசாவிலேருந்து, வெஸ்ட் பெங்காலிருந்து, அஸ்ஸாமிலிருந்து சேர்த்தார்கள். தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பகுதி நேரமாக ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்காக இங்கே வந்துட்டு போகிறவங்க, அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக வந்துட்டு போகிறவங்க நிரந்தரமாக இங்கே இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தேர்தல் கமிஷன் செய்யுது. அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரே ஒரு தொகுதி, அதில் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரே வீட்டில் 80 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே நியாயமாக யாருக்காப்படுதா? ஒரு வீட்டில் 80 பேர் தங்க முடியுமா? அப்புறம் ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பியர் ஹால் இருக்குது சென்ட்ரல் பெங்களூரில், அதில் 60 பேர் வாக்காளராக இருக்காங்க. எக்கச்சக்கமான குளறுபடி. இந்த தேர்தல் கமிஷன் நடத்தும் எலெக்ஷன் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும். அதை தெளிவுபடுத்தாமல் அவர்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இதை எதிர்த்து நாங்கள் நாளைக்கு ஒரு நடைபயணமாக சென்று எங்களுடைய கோரிக்கையை கொடுக்கவிருக்கிறோம். என்ன தேர்தல் ஆணையம் சப்மிட் பண்ணோம்? எதிர்க்கு நாளைக்கு எங்கள் ஊரில் ரொம்ப வெள்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உடனே அரசாங்கம் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு, அஃபிடவிட் கொடு நான் சொல்லுவாங்க. பொது பிரச்சனையை எடுத்து சொல்வது தான் எதிர்க்கட்சியோட வேலை. நாங்கள் தேர்தல் ஆணையம் செயல்படலைன்னு சொல்கிறோம். குளறுபடியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக வெளிப்படையாக ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லாமல் நீ ஒரு அஃபிடவிட் கொடு, ஓத்தில் கொடுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ரெண்டாவது, என்னென்ன கேள்வி சொல்கிறாருன்றதை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரே வீட்டில் 80 பேர் இருக்கிறதெல்லாம் நியாயமாக உங்களுக்கு படுதா? 0 டோர் நம்பரை வச்சுருக்கு நியாயமாகப்படுதா? இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருக்கும். சார், அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் இந்தியா 3வது இடத்தில் முன்னேறிட்டு இருக்குன்னு பிரதமர் பேசுகிறாரு. அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம 140 கோடி பேர் இருக்கிற நாடு இது. இந்த பொருளாதாரம் இயல்பாகவே வளரத்தான் செய்யும். அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவை, இந்தியாவும் அமெரிக்காவுக்கு தேவை. அமெரிக்கா இருக்கிற ட்ரம்ப் ஒரு வாடிக்கையான அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு பாலிட்டிஷியன். அவர் 50% வரி இந்தியா மேலே போட்டிருக்காருன்னா அவர் சொல்கிற காரணம் நம்ம ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால சொல்கிறார். அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவே ரஷ்யாவோட வர்த்தகம் செய்து, ஐரோப்பா யூனியனும் ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யுது. இப்போ அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபரோட இப்போ அமெரிக்க அதிபர் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். நம்மளும் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதை குறைக்கணுமே தவிர இதில் நம்ம ஒன்றும் பதறப்பட தேவை கிடையாது. இரண்டாவது, இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு அவசியம் தேவை. இந்திய பொருட்கள் இல்லாமல் அவர்களோட பொருளாதாரமும் நாளை காலையில் போய் இன்னொரு இடத்துல வாங்க முடியாது. நமக்கும் அமெரிக்கா தேவை. அதனால் 2 பேரும் பொறுப்போடு ஒரு காமாக இருந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கணும். மோடி எப்பவுமே சொல்லுவார், அவரும் ட்ரம்ப்பும் ரொம்ப தோஸ்த் அப்படின்னு சொல்லுவார். 2-3 ரேலியெல்லாம் நடத்துகிறாங்க. மோடி ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார், ஹவுடி மோடிலாம் நடத்தான். அதெல்லாம் போயிடுச்சு. அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒன்றும் எந்த உறவும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்து விட்டது. இரண்டாவது, பாஜக தலைமையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களோட எப்படி பழகி அவர்களிடம் காரியம் சாதிப்பது என்பது திறமை கொஞ்சம் குறைவு என்பது அதிலிருந்து தெரியுது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.